ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இனி நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ லேட்டா வரதுக்கான காரணம் நான் கிடையாது. போன வாரம் ரிலீஸ் பண்ண வேண்டியது அவங்க போஸ்ட்போன் பண்ணி இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என் மேல கோச்சிக்காதீங்க. ஸோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். முடிஞ்சதுக்கு வெயிட் பண்ணி பாக்குறவங்க எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணிருங்க தொடர்ச்சியா. சரிங்க சாமி, இதோட கதை போலாமா? அப்புறம் இப்போ கிங்டம் ஆஃப் இன்க்ராஷியாவை காமிக்க அங்க ஹீரோ என்ட்ரன்ஸ்லயே இவங்க 4 பேருக்கும் தேவையான அளவுக்கு பர்மிட்டை வாங்கிட்டு போறான். அப்புறம் சைட்ல நம்ம பென்னிமாரோ ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்க. என்னடா ஆச்சுன்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணு இல்ல லா ட்ரீமரோ, இங்க இருந்து நம்மளுடைய டெம்பஸ் கண்ட்ரிக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இதுல தெரியுது. ஆமா, சரியா சொன்ன, ரொம்ப தூரம் தான். அது மட்டும் இல்லாம இந்த இன்க்ராஷியா கூடவே நிறைய விதமான வெஸ்டர்ன்ஸ் நேஷன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆயிருக்கும். எதாலும் ஃபீல் பண்ணாத, நாளைக்கு நடக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான மீட்டிங்ல நம்ம எல்லாம் மீட் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சிடும். சூனா உணர் பக்கம் கண்டிப்பா மாஸ்டர் எல்லாமே பக்காவா தான் போகுது. உங்களை யாருன்றது அவனுங்களா தெரிய போறது பாருங்க. ஆமாமா, இதுதான் முதல் அடி மான்ஸ்டர்ஸுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஒரு அலைன்ஸ் வைக்கிறது. நாளைக்கு தான் டெம்பஸ் கண்ட்ரியோட ஒரு முக்கியமான ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிவு பண்ண போற நாள். இந்த கவுன்சில என்ன முடிவு பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்புறம் அவனுங்க எல்லாருமே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் இடம்லாம் சூப்பரா இருக்குதுல. அப்புறம் பார்த்தா நம்ம ஷூனா துணி கடையவே பார்த்துட்டு இருப்பா ஒத்து. அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ இதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவளை உள்ள கூட்டணும் போக அவளுக்கு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஹீரோவும் நம்ம எல்லா நாளும் இங்க இருக்க போறது இல்ல, சோ உனக்கு என்ன ட்ரெஸ் தேவையோ அதை வாங்கிக்கோ, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ, நான் பே பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். இவனுக்கு உன்னை பக்கம் சுத்துறோம் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏய் பேசாம நீங்களும் ஏன்டா உங்களுக்கு துணி எடுத்துக்கூடாது? எனக்கு எங்களுக்கா? ஆமா, இதே கேட்டப்ப பத்தலையா உங்களுக்கு? இதெல்லாம் பத்தாது. அந்த இடத்துக்கு மீட்டிங் போறோம், அந்த இடத்துல ஒரு டீசென்டா கோட் சூட்டோட போனாதான் நல்லா இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்ஃபிட் எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இடத்துல. அப்புறமா அவனுங்களும் தங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே செலக்ட் பண்றானுங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே வச்சுப்பான், இவங்களை சந்தோஷமா வச்சுக்கினாதான் எனக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இங்க என் கூட இருக்கவங்க கடினமா உழைக்கிறவங்க. இது என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு அன்பளிப்பு. முக்கியமா அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் இன்னும் நிறைய பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கிற ஒரு பக்கம் பெண்ணி மர பின்னாடி கேட்டு, தலைவரே நீங்க இப்ப எதனா சொன்னீங்க, அவ மேலதான் உங்களுக்கு ரொம்ப அக்கறையா இருக்கீங்களோ, அப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு எந்த துணி வேணா எடுத்து ஆடம்பரமா போட்டுக்கலாமா? என்ன பெண்ணி மரம் என்னடா சொல்ல வர? ஒண்ணு இல்ல தலைவரே. சூனானதுக்கு அப்புறம் ட்ரெஸ் போட்டு வந்த உடனே ஹீரோக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அடேங்கப்பா உனக்கு பர்ஃபெக்டா சூட்டா இருக்கீடி, நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. அப்படியா, சந்தோஷம். கேஷுவலா இல்ல எப்பவுமே போட முடியும், சூப்பர். அவனுக்கு 2 பேரும் கோட் சூட்டோட வர பிடிஎஸ்ல வர ஆளுங்க மாதிரி இருக்கானுங்க. இது எப்படி இருக்குதா அப்படின்னு 2 பேருமா கேட்க ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பாக்க சுமாரா தான் இருக்கீங்க. இதை கேட்ட உடனே பெண்ணி வருவோம், என்ன தலைவரே அந்த பொண்ணுக்கு மட்டும் பில்டப் ஓவரா கொடுத்தீங்க, எங்களை இவ்வளவு கேவலமா ஏன்டா வேண்டா வரப்ப பேசுற மாதிரி பேசுறீங்க, நீங்க தான்டா முடிவெடுத்தீங்க, என்ன ஒண்ணுங்க கேட்க கூடாது. அப்போ இவருக்கே பிடிக்கல போல நம்ம எடுத்தது, வேற எதாவது சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசிக்க ஹீரோக்கும் இவனுங்களை மாதிரியான ஹாட்டான பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவனுக்கு எந்த ஒரு பொண்ணியை விட்டு வைக்க மாட்டானுங்க, எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவானுங்க, நமக்கு ஒருத்தையும் மாட்ட மாட்டான். சூனாவும் அதே மாதிரி ஏன் உங்களுக்கும் நீங்க சேர்த்து எடுத்துக்கூடாது? ஆமா நானும் எடுக்கணும். டேய் நல்லா புரிஞ்சுக்கோங்க, துணி என்ன எப்படி எடுக்கணும்ன்றது என்ன பார்த்து கத்துக்கோங்கடா. என்னடா நீங்களா துணி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தா அந்த கடைக்கார கிட்ட போயிட்டு, ஓனரே எனக்கு இங்க எது செட் ஆகிற மாதிரி துணி எடுத்து கொடுங்க வேற நம்மள சொல்லிட்டு இவரே ஓனர் கிட்ட போய் துணி கேட்கறாரு. இதான் நீங்க துணி எடுக்கிற லட்சணமா? அதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப்ல இவங்க காபி சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோ நல்லா சுகர் ஆட் பண்ணி பாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்வீட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அந்த டைம் தான் பார்த்தா நம்ம என்னட்டாவும் வந்துட்டு, ஏய் ரீமரோ என்னடா குழந்தையா நீ வளர்ந்துட்டுன்றதை மறந்துட்டியா? இப்போ இந்த வயசுல கூட வந்து பால் குடிக்கிற மாதிரி எல்லாம் இதை குடிச்சிட்டு இருக்கேன். ஏ வாயமுறை உனக்கு என்னடி இதுல பிரச்சனை? எனக்கு தலை வலிக்குது, காஃபி சாப்பிட்டாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும்னு பாக்குறேன். நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா என்ன ட்ரெஸ் இது குழந்தை மாதிரி இருக்குது, என்ன இது குழந்தை மாதிரி இருக்குதுன்ற இதுல என்ன குறையா கண்ட நீ என்ன ரொம்ப வெறுப்பத்துறாப்பா. ஆனா சூனாவும் மன அறுத்தல் கொடுக்குறா, நீங்க கவலைப்படுறீங்க, இதுல ரொம்ப அழகாத இருக்கீங்க. எல்லாரும் சமாதானப்படுத்த ஹீரோ பொறுமையா இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஒரு சொடக்கு போட்ட அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுவான். அது மேஜிக்கால உருவான ஒரு சவுண்ட் பேரியர். இப்போ இவங்க பேசுற எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் கேட்காது அங்க இருக்கவங்களுக்கு. நல்ல வேலைடி, நானே ஒன்னு வரலாம் பார்க்கலாம் தான் நினைச்சேன், ஆனா நீயே எங்களை தேடி வந்துட்டு நாளைக்கான மீட்டிங் பத்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும். எங்க பாரு டெம்பஸ் நாட்டுடைய ஷார்பா வந்து அவங்க அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதுவும் ஸ்பெஷல் செஷனை பொறுத்தவரை. கண்டிப்பா நாளைக்கு உனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் ஆன்சர்களை நீ கொடுக்குற மாதிரியான விஷயம் அங்க நடக்கும். ஆனா எல்லாத்தையும் ஃபார்முலா பண்ண சரியா? அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அங்க இருக்கிறவங்க ஏதாவது உன்னை ஏடா கூடமா பேசினா கூட எதுவும் காதல வாங்காத செலவு போல உட்காந்துட்டு ஒரு கல்லு மாதிரி. ஏன்னா நிறைய பேர் உன்னை தூண்டி எப்படியாச்சும் உன்னை வம்பு கிழப்பானுங்க. நான் எப்படி டெம்பர்லாம் ஆயிருக்கேன், நான் எப்பவுமே சாந்தமான சுரூபன். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்கில் இப்போ வளர்ந்துடுச்சு. ஏன்னா உன்ன மாதிரியான சோசியல் ஸ்கில்லே இல்லாத எதை கேட்டாலும் கடுப்பா வர ஆள் மாதிரிலாம் நான் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ கலாச்சிருவான் பாருங்க. அவளுக்கு கடுப்பாயிடும். என்ன சண்டை போடணும்னு ஆசைப்படி திரும்ப? ஒன்னும் இல்லம்மா, நீ சொல்றது உண்மைதான். ஆல்சோ நேத்தே என்கிட்ட சில வினோதமான முட்டாள்கள் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அதாவது உன்னுடைய கண்ட்ரியை விட்டு அவனுங்களுக்காக நான் அந்த இடத்துல பாதுகாவலான வேலை பார்க்கணுமா? என்ன பார்த்து எப்படி அவனுக்கு கேட்கலாம்? இதை பார்த்த உடனே ஹீரோவா அவ கோவப்படுறதுல தெரிஞ்சுது. ஆமா அவனுங்களை சொல்லணும், நீ பெரிய முட்டாள்களா இருக்காங்க, போய் உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. பேர் ஹீரோ அடுத்த கட்டமா நம்ம ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும்பா. சோ ஆல்ரெடி நீ எதனா பார்த்து வச்சியா? எல்லாமே தயாரா இருக்கு. அப்புறம் இன்னும் சில பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னும் சில பல விஷயங்களை அவன் டீப்பா அந்த இடத்துல சொல்றான். ஆனா முடிவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஹீரோ அங்க தெளிவுபடுத்திடுறான். எங்க பாருங்கப்பா, இப்ப நம்ம போகக்கூடிய நாளைக்கான மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லம்பா தான் இப்ப அவங்களுக்கான ஒரே எனிமி. நமக்கு சப்போர்ட் பண்றவனும் அதே இடத்துல இருப்பான், நம்மளை எதிர்க்கிறவனும் வெறுக்கிறவனும் அதே இடத்துல தான் இருப்பான். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு நாட்டையும் அன்னைக்கு மட்டும்
மட்டும் நம்பாதீங்க. நமக்கான வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு சைலண்டா கிளம்பிடணும். அதே போல எந்த ஒரு வகையிலும் நம்மளுடைய கண்ட்ரிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படுறீங்க. ஏன்னா வெஸ்டர்ன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான வழிகளை தாண்டி தான் நம்மளுக்கிட்டே வருவாங்க. சோ அந்த 3 விதமான வழிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான வழி. ஒன்னு கடல் வழியா வரணும். அந்த வழியா வந்தா கடல்ல பெரிய மான்ஸ்டர் ஒன்னு இருக்கு. சோ யார் வந்தாலும் அது அழிச்சிடும். ரெண்டாவது மவுண்டன் சைடுல திராவிகன் வாழ்றாங்க, அவங்களுடைய சிட்டி அதுக்குள்ளதான் இருக்கு. சோ அதை தாண்டியே வர முடியாது. அதுக்கான ரீசன் அந்த மலைகளுக்கு மேலேயே வந்து டிராகன்ஸோடைய நெஸ்ட் இருக்கிறதுனால அதுங்க அதே இடத்துல வந்து எப்பவுமே சுத்திட்டே இருக்கும். அதுங்களை தாண்டியும் இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. லாஸ்டா அதெல்லாம் தாண்டி கூட வரணும்னு நினைச்சா நம்மளுடைய கிரேட் ஃபாரஸ்ட் ஜூரா இருக்கு. சோ அங்கதான் நம்ம வாழ்றது உங்களுக்கே தெரியும். சோ எவன் வந்தாலும் நம்ம பாத்துக்கலாங்க. பெனிமருவும் ஆமா மாஸ்டர் நீங்க சொல்றது சரிதான், பட் இருந்தாலும் நம்ம கூடயே தான் வல்டோரா இருக்கார்ல, சோ யாரும் வரத்துக்கு அவ்வளவா பயப்படுவாங்க. கண்டிப்பா எந்த ஒரு எம்பரரும் ரிஸ்கான வேலையை செய்ய மாட்டானுங்க, உஷாரா தான் செய்வானு. அதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டாவும் நான் இந்த இடத்துல வந்து ரீமுறை சொல்றது ஏத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியாப்பட்ட தடிகள் வச்சாலும் இன்னொரு வகையில் நமக்கு அதுக்கான முயற்சி பண்ற ஆட்கள் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதை தெரிஞ்சுக்காம போயிட்டா பின்னாடி நம்ம கவனிக்கான நேரத்துல கூட நமக்கு ஆபத்தா வருவாங்க. சோ நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல நல்ல விஷயம் தான். சோ இப்ப இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அவனுக்கு நல்ல விஷயத்த கிரெடிட் கொடுக்குறாங்க. அப்பதான் ரஃபேல் சென்சோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புது இன்ஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா சரியான டைமிங்கா இருக்கும். இது என்னுடைய சஜஷன் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல உடனே ஹீரோவும் இதை புரிஞ்சுக்கின்னு ஹினாட்டா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள்மா, நீ என்ன திடீர்னு மரியாதையா கேட்கற, இதெல்லாம் புதுசாகுது. அது ஒண்ணு இல்ல, துவார்கன் இருக்காங்களே அவங்களுக்குள்ளேயே நமக்கு எதிராக இருக்கிற துரோகி இல்லனா சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஆள் யாருன்றத நீ கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா. துவார்கனா? ஓ அந்த பெரிய குகைக்குள்ள இருக்கிற கேபிட்டல் சிட்டியை பில்ட் பண்ண இடமா? சரி ஓகே, எனக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்னுடைய வேலையை அங்க பாக்குறேன். அப்படி இருந்தாலும் என்ன குறைச்சி இடம் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாமா, உனக்கு குறைச்சி இடம் போடாதனால நீ பவர்ஃபுல்லான ஆளு, நீ போனீங்கன்னா ஈஸியா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு உன்னை எவனும் அடிக்காத மாதிரி எங்க ஊருக்கு வந்துருவேன். அப்புறமா நான் இன்வெஸ்டிகேஷன் மூலியமா என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பேன்ல. ரஃபேல் செஞ்ச ஐடியா இது, உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று பக்கம் மனசுக்குள்ளே யோசிப்பான். அப்புறமா சோயும் டீம்ரோ அதை சொல்லலாம்ல. ஆமாமா, எங்க பாருங்கப்பா, உங்க எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறோம். அது என்னன்னா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய டெம்பஸ்ல ஒரு முறை நம்ம ஃபெஸ்டிவல் நடத்தணும். அப்போ ஒருத்த வந்து அந்த ஃபெஸ்டிவலே சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணானே. ஓ டியூக் மியூஸ் சொல்றீங்களா? ஆமா, அவன் கொல்லப்பட்டிருக்கான். இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னது கொல்லப்பட்டிருக்காங்க? அவன் எதுவும் பெருசா பேசல. அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம தனி மரமா மூளை மழங்கி போய் பைத்தியக்கார மாதிரி தெருவில் சுத்திட்டு இருக்கிற சமயத்துல அவனை யாரும் கொண்டிருக்காங்க. கண்டிப்பா இதுல வெஸ்டர்ன் நேஷன் சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப முக்கியமான ஒருத்தன். அவனுக்குள்ள இருக்க எந்த ஒரு ரகசியமும் கசியாம இருக்க அவங்க அவனை கொண்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கும் இந்த கவுன்சிலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா கவுன்சில் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ஜோயும் மாஸ்டர் அதை விடுங்க, முக்கியமான விஷயத்த சொல்லவே மறந்துட்டீங்க பாத்தீங்களா. அவனை கொன்னது எல்லாமே லாங் ரேஞ்ச் அட்டாக்ல இருந்து கிட்ட கூட கிடையாது. பெனிமருவும் என்னது லாங் ரேஞ்ச், என்ன சொல்ற, நீ அதை கூட பாக்கலையா உன் கண் கூட? நீ எப்பவுமே பாத்துருவே எதுவும் வந்தாலும். உண்மைதான், என்னாலேயே பார்க்க முடியல. சடனா நான் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கிருந்து வந்த ஏதோ ஒரு சக்தி கரெக்டா அவனை கொண்டுடுச்சு. அவன் செத்த பிறகு என்னத்தை கவனிச்சேன், நான் பெருசா எதுவும் கவனிக்கல. அந்த இடத்துல யாருமே எனக்கு தடயமா கிடைக்கல. ஷூனாவும் அப்போ எதனா ஒரு மேஜிக்கல் ஆரா வந்து அந்த இடத்துல டேக் பண்ண முடிஞ்சது அந்த டைம் முன்னால, அதெல்லாம் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பா அவங்க பயன்படுத்தின ஆயுதம் வந்து மேஜிக் மாதிரிலாம் என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது பண்ணியிருந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவனுடைய 4 ஹெட்ல சரியா சென்டர்ல பெரிய ஓட்டையை போட்டு கொண்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹினாட்டாவும் 4 ஹெட்ல ஹோல போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஸ்னைப்பரா தான் இருக்கணும். ஹீரோவும் இதை கேட்டுட்டு சரியா தான் சொல்றேன், ஹினாட்டா ஸ்னைப்பரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? ஸ்னைப்பர் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்களா? ஷூனாவும் ஸ்னைப்பரா என்ன மாஸ்டர் அதெல்லாம்? ஆமால, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது கைண்ட் ஆஃப் ஒரு வெப்பன் தான். என் உலகத்துல அதை வச்சுதான் பெரிய பெரிய வார்லாம் பண்ணாங்களே. அப்புறம் ஹீரோ அவங்களுக்கான சிமுலேஷன் அந்த இடத்துல காமிக்கிறான். ஓ இப்படிதான் இருக்குமானு. ஷூனா உன்னொரு பக்கம் இது நான் எடுத்துக்கிட்டேன், லப்பூருக்கு எத்தனை போய் சுட்டு சுட்டு விளையாடலாம். ஹீரோவும் ஏமா இதெல்லாம் நீ பயன்படுத்த கூடாதுமா, இதனாலதான் பெரிய புரட்சியே நடந்து எங்க ஊர்ல பெரிய சண்டெல்லாம் வந்துச்சு, பல பேர் ஈஸியா போல இது. அப்புறம் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் பேசி முடிச்சதுனால ஹீரோ பேரியரை திரும்ப எடுத்துருவான். நீ நிறைய விஷயத்த கலந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி என்னட்டா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் வச்சுக்கோ, கேர்ஃபுல்லா இரு. முக்கியமா உன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தாத அந்த இடத்துல. நான்லாம் பண்ண மாட்டேன், நான் உசாரான ஆளு. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து வெளியே வந்துட்டு ஹோட்டல்ல போயிட்டு தங்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட கேட்க, என்ன ரெஸ்ட் எடுத்தா தான் நாளைக்கு மீட்டிங்ல போயிட்டு ஜம்முன்னு உட்காந்து பேச முடியும். அப்பதான் ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோ பார்த்து, அங்க பாத்தியா அழகா இருக்கான், கியூட்டா இருக்கான். ஆமாமா, இவன் பார்க்க குட்டி ஸ்பாஞ்ச் பாபா மாதிரி இருக்கிறான். நான் ஸ்பாஞ்ச் பாபா, இந்த மாதிரியான துணியை போட்டதுக்கு எனக்கு இந்த மாதிரியான பேர்லாம் வேணும். அப்புறம் நம்ம மரியாதை காமிக்க அவன், நீங்க கவலைப்படுறீங்க கிராண்ட் ஃபாதர், டீமன்ல ட்ரீமுரோ வந்து அந்த கவுன்சில்ல வரும்போது நான் மொத்தமா அவனுடைய அப்ரோச்சஸ்ல எப்படி இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணிடுவேன். சோ அதுக்கப்புறம் நான் ரூலிங்கான விஷயமும் சேஃப்டிக்கான விஷயமும் மிச்சது எல்லாமே கணிக்கும் போது எனக்கு அது ஈஸியா போயிடும். நீ எது பண்ணாலும் நான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன், எந்த விதமான பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கோ. நீங்க அப்ரூவே கொடுக்கலனாலும் அதை பண்ணதான் போறேன். ஏன்னா நம்ம கிட்ட வேலை செய்யதான் இங்க கரெக்டான ஆட்கள் சூட்டபிளா இருக்காங்க. சோ அந்த ஆட்களை வச்சு அந்த இடத்துல இருக்கிற அந்த பெரிய புலியை பிடிக்கணும். பார்த்தா இவங்களுடைய ஆட்கள்லயே ஒருத்தி வந்து கன்னு வச்சிட்டு இருக்கா அதுல. சோ கண்டிப்பா இவ தான் அதுக்கான காரணமா இருக்கணும். கண்டிப்பா இந்த முறை என்னால அந்த இடத்துக்கு யூகே அனுப்ப முடியாது. ஏன்னா டேரக்டா அவன் அனுப்பிச்சேன்னா அந்த இடத்துல ஏழாவிடமான எதனா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீமன்ல ட்ரீம் வேற அவன் மேல வெறுப்புல இருப்பான், அது மட்டும் எனக்கு புரியுது. சோ மத்த எல்லாரையும் வச்சு தான் அந்த இடத்துல இதெல்லாம் செயல்படுத்தணும். எங்க பாருமா, வெஸ்டர்ன் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீமுரோ மேல இருக்கிற பயத்தினாலேயோ இல்ல அவன் வைக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சு போயோ மேபி அவங்க மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ரஷ்யாவும் அந்த நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம மட்டும் விதிவிலக்கா எப்பவுமே டீமன்ல ரீமுரோவை எதிர்த்து நிக்கணும். நம்ம
ரோசோவோடைய ஃபேமிலியோடைய ஸ்ட்ரென்த் தான். நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் கிராண்ட் ஃபாதர், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு மரியாபெல், ஏன்னா ஹியூமானிட்டியோடைய ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான் இங்க. யார் மாறினாலும் நீ மாறிடாத அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா அவனை கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது மித்த கண்ட்ரியோடைய சாபா வேலை பார்க்குற ஆளுங்க தான் இவங்களுக்கும் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்களா, அப்படியாப்பட்ட ஒருத்தன்லாம் அந்த இடத்துக்கு வருவான். டீமன்ல ட்ரீமர் அவனுடைய ஹோட்டலை விட்டு வெளியே வந்துட்டான். கண்டிப்பா கவுன்சிலோட ஹெட் குவார்டர்ஸ் நோட்டி நேரத்துக்கு போயிட்டு இருப்பாரு. பிரச்சனையே இல்லை அப்படின்னு பக்கம் பார்த்தா இவ பார்த்துட்டு இருக்க, என்னாச்சு இது எங்க தாத்தா கிட்ட கொடுக்கணுமா? ஆனா இப்போதைக்கு அவர் ரொம்ப வேலையா இருக்காரு, சோ இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த இடத்துல ஸ்வீட் வேணா சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா ட்ரை பண்ணுங்க, டென்ஷனா இருக்கீங்க. அவன் எடுக்கும் போது கண்டிப்பா என் கிராண்ட் பேக்கு பதில் நானே கூட இதை ரிப்ளை பண்ணலாம், தப்பு இல்ல சொல்றது புரியுதா ஜோஹான்? இதை கேட்ட உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சின்ன பொண்ணு அவன் பேரை கூப்பிடுது. அப்புறம் கடுப்புல அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புவான். சோ யூகியும் அதுக்கப்புறம் அங்க வருவான். என்னாச்சு 5 எல்டர்ஸ்ல ஒருத்தனை வந்து கடுப்பேத்திட்டு போல, பரவாயில்ல ஜோஹான் வந்து நல்லா தான் இருக்கான். என்ன நீ வந்து வெறும் ஆள சொல்றதுக்கு மட்டுமா? நான் என்ன சொல்ல வந்திருப்பேன்றது உனக்கே தெரிஞ்சிருக்கோம் மரியாபெல். டிராகன் நெஸ்ட் பத்தி தான். பரவாயில்லையே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேசத்தான் வந்துட்டேன் யூகி. நல்ல வேலையை தான் பாத்துருக்க, அதை விட்டு வந்துட்டியா? எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதுல அது மேட்டர் இல்ல. சோ எப்படி நீ அதை கண்ட்ரோல் பண்ண போறதுன்னு தான் எனக்கு புரியல. நீ அதை பத்தி கவலைப்படாத, என்கிட்ட ஏகப்பட்ட காடுங்க இருக்கு, அதுங்களுடைய கைகள் நிறைய இருக்கிறதுனால அதுங்களாம் வேலை ஈஸியா முடிக்கும். இப்போதைக்கு டைம் மட்டும் அமையல, அமைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஹியூமன் டீமன் லார்ட் நிம்மதி இல்லாத ரூல் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒழிஞ்சு போனாதான் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி அப்பனா நீ தான் இந்த உலகத்துடைய ரூலரா இருக்கணும்னு மொத்தமா ஆசைப்படுறேன்னு சொல்ல. சரியா சொல்றேன், அதுக்கேற்ற நான் இன்சூரன்ஸுக்கு போட்டு வைக்கணும். அப்புறமா பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஜோஹான் சொல்லக்கூடியவன் கீழே வந்துட்டு, சை அந்த சின்ன வாண்டு நம்மளையே என்ன அப்படி பேசுது, அவங்க தாத்தா கிட்ட எடுத்துன்னு போயிட்டு அதை கொடுக்கறது கூட அது என்ன இது நம்ம பொறுப்பேற்றுக்கிற மாதிரி பேசுது, எவ்வளவு தேடி இருக்கும் இதுக்கு அப்படின்னு அவன் கடுப்புல கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்துட்டான். வாங்க பாப்போன்னு சொல்ல எல்லாரும் பார்த்தா கோட் சூட்டோட சூப்பரா வந்திருக்கானுங்க. ஸோ உள்ள போன பிறகு அந்த இடத்துல ஹீரோக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ஆன நண்பர்களா இருக்கக்கூடிய கண்ட்ரியை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்து மீட் பண்றாங்க. ஹீரோ வந்த உடனே வாங்க வாங்க எல்லா ட்ரீமரோ எப்படி இருக்கீங்க? வந்தாங்க எல்லாரும். பார்த்தா உங்களுடைய ஃபெஸ்டிவல் நீங்க நடத்துறீங்களா உங்க கண்ட்ரில, அங்க நாங்க வந்து நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க ஹீரோவை. இவங்க கண்டிப்பா வார்மராக இருக்கணும். சரி கவலைப்படாதீங்க, அடுத்த முறை ஃபெஸ்டிவல் நடத்தினாலும் நீங்க கண்டிப்பா வாங்க, எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்றேன். அந்த டைம் தான் இன்னொருத்தவங்க வருவான். ஆனா எப்போதைய நிலைமையில ட்ரீமரோவால ரொம்ப ஸ்மூத்தா இதை ஹேண்டில் பண்ண முடியாது, ஏன்னா அவர் நிலைமையே எங்க மோசமா இருக்கு. உங்களை மாதிரியான ஸ்மாலான நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசக்கூடாது, எங்களை மாதிரியான பெரிய நேஷன்ஸ் மரியாதை கொடுக்குறது எப்படின்றத பார்த்து கத்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அங்க வந்து பேசுறாங்க. இதை பார்த்துட ஹீரோவும் இவங்கெல்லாம் யாரு ஜோய் சரியா வந்து அங்க சொல்லுவான், மாஸ்டர் இவங்கெல்லாம் பெரிய நேஷன்ஸை கொண்டு இருக்கிற கவுன்சிலர்ஸ், என்ன இவங்களுக்கு ஈக்குவல்னா எந்தன்றது தெரியாத போலியே, தொல்லைங்க எல்லாம் ஓடிடுச்சு, நிம்மதியா இருக்கு இப்பதான். அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தா அதே இடத்துல இதுக்கு முன்னாடி பேசினவங்களாட்டிலும் அவங்களே ரொம்ப மரியாதையா தான் பேசினாங்க. சின்ன நேஷனா இருந்தாலும் எந்த விதமான தலைக்குளம் இல்லாம இந்த 3 நாய்களுக்கும் தலைகணம் இருக்கிறது மட்டும் இல்லாம ஓவரா நக்கல் அடிச்சு பேசுறீங்க ஹீரோவியே. கவலைப்படாதீங்க ரீமரோ, நீங்க எதனா எங்களுக்கு சின்னதா கூட பண்ணீங்கன்னா நீங்க பணத்தை காட்டிலும் நாங்க பெருசா உங்களுக்கு பண்ணுவோம், ஏன்னா எங்க கிட்ட அந்த அளவுக்கு இருக்கு, உங்ககிட்ட தான் பாவம் சின்ன கண்ட்ரி நீங்க, பட் இருந்தாலும் நீங்க பெரிய படைபலத்தோடு இருக்கிறதுனால தான் நாங்க பெரிய கண்ட்ரியா உங்களை மதிக்கிறோம். கண்டிப்பா டிராவலுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், எங்க ஊருக்கு ட்ரெயின் தண்டவாளம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவனுங்க ஹீரோவா கலாச்சி பேசுறானுங்க. கண்டிப்பா போடுவீங்க. இதுல ஹீரோ கடுப்பு வரான்னு இல்லையோ பெனிமரோ பின்னாடி இருந்து கடுப்பு வரான். ஆனா ஷூனாவும் சோய் இன்னொரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையோ கலங்காம சரியான முறையில எல்லாத்தையும் டீல் பண்றது நம்ம லாட்ரிமோ, அவரை பார்த்து கத்துக்கடா பெனிமரோ அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாவே. இதை பார்த்த உடனே ஹீரோவும் ஆமா ஆமா அவங்க சொல்றது சரிதான் பெனிமரோ, அமைதியா இருக்கு, நமக்கு இன்னும் காலம் வரல. இதை பார்த்த உடனே பெனிமருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவும் மனசை தேத்துறான், ஒரு பாத்துக்கலாம்டா என்ன மன்னிச்சிடா, பாத்துலாம் ஒரு நாள் வராமையா போயிடும் நமக்கு நேரம். அப்புறம் அந்த கவுன்சிலோடைய சேர்மனா இருக்கிறவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நீங்க இந்த டெம்பஸ் கண்ட்ரியோட டீமன் லார்ட் ரீமரோவா, கொஞ்சம் வாங்க மீட்டிங்கு அரேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் தான் சேர்மன் ஆஃப் தி இந்த கவுன்சில், என் பேர் வந்து லெஸ்டர். அந்த ஜோஹான் இந்த விஷயத்தை பாக்குறேன். அப்புறம் ஹீரோ போய் அங்க உட்காந்த பிறகு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா எல்லா மூஞ்சி என்னையா தான் பார்த்துட்டு இருக்கு, நல்ல வேலை யாழ் அங்க உட்காந்து பாரு, என்னடா எனக்கு நீ போதுமா என்ன நீ பாத்துக்கிற மாதிரி சிரிச்ச மாதிரி அவ்வளவு ஹீரோவை பார்த்து திரும்பிக்கிறா அமைதியாரான்னு. அதுக்கப்புறம் சேர்மனும் இந்த ஒரு கவுன்சில்ல இப்போதைய மீட்டிங்கை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அஜெண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சில் ஆஃப் தி வெஸ்ட்ல டெம்பஸ் கண்ட்ரியை நம்ம புது நேஷனா ஆட் பண்றதுக்கான பர்மிஷன் நீங்க எல்லாரும் கொடுக்க போறீங்களா இல்லையா, அதை பத்தின தான் இது. சோ அதனால உங்களுடைய நேஷனோட மெம்பர்ஷிப் ஷார்பா நீங்க ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் அந்த கண்ட்ரிக்கு வைக்கலாம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களையும் ஒரு நேஷனல் நம்ம இணைச்சலாம். அப்புறம் ஹீரோ அந்த இடத்துல அந்த 3 விதமான விதிமுறைகள் அங்க முதல்ல வைக்கிறான். அந்த விதிமுறைகளை எல்லாத்தையுமே ஒத்துக்கின பிறகு அவங்க கேட்கற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹீரோ பண்ணனா இப்போ அந்த இடத்துல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. சோ ஆளாளுக்கு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ கிட்ட நக்கலா பேசணும். ஒவ்வொருத்தனும் என் கட்டிக்கு உதவி பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. முக்கியமான விஷயம் ஹீரோ கிட்ட படைபலத்துல மார்ச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அதிகமா இருக்கனால எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஆபத்தும் அவனுடைய கண்ட்ரிக்கு வரதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஹீரோ கிட்ட இருக்கிற மிலிட்டரியை கூட அவங்க வாங்கி அவங்களுடைய நாட்டுக்கான பாதுகாப்பா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் அங்க வைக்கிற விதிமுறைகள் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேப்பரா ஹீரோக்கு இஷ்யூ பண்ண அப்புறம் ஹீரோ அதை கொஞ்சம் செக் பண்றதுக்காக சேர்மன் கேட்கறாரு, உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க ரீமரோ. அதுக்கப்புறம் ஹீரோ ரஃபேல் சென்ஸோடைய உதவி மூலியமா அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது அந்த கண்டிஷன்ஸ்ல கேட்கறான். சோ அதை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுன்னு பேர்ல ஹீரோ அந்த பேப்பர்ல நிறைய கரெக்ஷன் பண்ணி ஃபைனலா பார்த்தா பெனிமார் கிட்ட கொடுக்க பெனிமார் எடுத்துன்னு போய் கொடுப்பான். என்ன இதுல எங்களுடைய லார்ட் ரீமரோ வந்து நிறைய கரெக்ஷன் எல்லாம் பண்ணிருக்காரு, நீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அதை பாப்பா பாருங்க லீசர், அட கடவுளே இவ்வளவு விஷயத்த மாட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எது மாத்தணும்ன்றது தெளிவா போட்டிருக்கீங்க, கரெக்ஷனையும் பண்ணிருக்கீங்க, சூப்பர். சரி ஓகே கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்னெல்லாம் மாத்தணும்னா பார்த்துட்டு சொல்லுங்க, என் சைட்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கு.
நீங்க இதுல எது கரெக்ஷன் பண்ணாம பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்ல அவனும் கொஞ்சம் இதை ரிவ்யூ பண்ணிட்டு நான் பார்த்துட்டு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கடந்து போகும். அவன் சேர்மன் பார்த்தா கரெக்ஷன் பண்ணி ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க வெயிட் பண்ண வச்சது மன்னிச்சிருக்கோங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்றத படிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சேர்மன் ரொம்ப கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. என்ன இது நெகோசியேஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து பேசுறது மட்டும் இல்ல, ஹியூமன்ஸும் மான்ஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து வாழணுமா. அப்புறம் இன்னொரு விஷயத்த பாத்துருவோம் லாஸ்டா. அந்த விஷயம் பார்த்த உடனே தான் ஹீரோக்கு என்னன்னு தெரியல, டெம்பர் ஆயிடுவான். டேபிள் 8 வச்சு அது உடைகிற சமயத்துல அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு பயப்படுவாங்க பாருங்க. இதை பார்த்து என்ன ஆகும், இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது இந்த பைத்தியக்காரனுக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடுத்துரு, ஏன் நீங்களே இப்படியாப்பட்ட கேடுகிட்ட ஜென்மங்களா இப்படி இருக்கீங்க. அப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான், நான் ஏன்டா இப்படி இருக்கேன், என்ன ரொம்ப சோதிக்கிறீங்கடா அப்படின்னு ஹீரோ உணர் பக்கம் யாரா அங்க பேசுவோம் பாருங்க. ஹீரோக்கே தெரியாது நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு. அவனே மனசுக்குள்ள யோசிப்பான், நான் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு. அதோட இந்த 3 எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட அடுத்தது வீடியோ நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வேற லெவலா போச்சு. ஃபைனலா பெரிய ட்விஸ்ட் தான். அடுத்த எபிசோட காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.